السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, ஈமானுடைய கிளைகளின் தொடர்ச்சியாக இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இறுதி நாள் குறித்த பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் முக்கியமாக நேற்று விடுபட்டு விட்ட சில செய்திகளை குறிவிட்டு சொர்க்கத்தில் கிடைக்கின்ற அந்த இன்பங்களை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் நிறுத்தப்படும் பொழுது 3 பிரிவுகளாக மக்கள் பிரிக்கப்படுவார்கள். மக்களை எல்லாரும் நிறுத்தி இந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு மக்களை அல்லாஹ் 3 குரூப்புகளாக பிரிக்கிறான். அந்த பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறான்னு கேட்டா, முதல் குரூப் முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் அத்தாபிகூன், அந்த மர்ஷர் வெளியில முன் அமர்வுல இருக்கக்கூடியவர்கள், முன் சீட்டு கிடைக்கும். அடுத்தபடியாக முன்னாடி ஒரு பகுதியினரை நிப்பாட்டிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள குரூப்பை 2ஆ பிரிக்கிறான்ல. ஒண்ணு வலப்புறமாக இருக்கிற கூட்டம், இன்னொன்னு இடப்புறமாக இருக்கிற கூட்டம் என்று பார்த்த உடனே 3, அதாவது முதல் தரத்தில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் பாஸ் மார்க் வாங்கினவங்க, ஃபெயில் ஆனவங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒண்ணு நல்லா பிரிக்கிறான், பாஸ் மார்க் வாங்கினவங்க ஒண்ணு பிரிக்கிறான், அதுல ஃபெயிலா போனவங்க ஒண்ணு பிரிக்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லவங்களை முன்னாடி வச்சிடறான். இப்படி 3 பிரிவினராக நீங்கள் அந்த தினத்திலே இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் வாக்கியா 56வது சூராவுல 10வது வசனத்துல இதை பார்க்கலாம். குன்தும் அஸ்வாதன் தலாதா, நீங்கள் 3 பிரிவுகளாக ஆகியிருந்தீர்கள். 3 பிரிவு. அதுல அஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கத்துல நிறுத்தப்படக்கூடியவர்கள் வலது பக்கத்துல ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இடது பக்கத்திலே நிறுத்தப்படக்கூடியவர்கள் அவர்கள் கீழே பிடித்தவர்களாக இருப்பார்கள். இதுக்கெல்லாம் முந்தி சாபிகூன், முதல்ல நிப்பாட்டக்கூடியவங்க இருக்காங்களே, முன் வரிசையில் இருக்கிறவங்க முன்னாடி 2ஆ பிரிக்கிறது இல்ல. இந்த முன்னாடி இருக்கிறவங்களை வலது இருந்து நல்லா பிரிக்க மாட்டான். அப்ப முன்பக்கமாக அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு அல்லாவுக்கு முன்னாடி நீங்க அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அவனுக்கு முன்னே இருக்கக்கூடிய அணிகளை 2ஆ பிரிக்கிறது இல்லை. அடுத்து பின்னாடி உள்ளவங்களை இந்த இப்ப இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இந்த முன்னாடி இருக்கிறீங்க, இங்க 2ஆ பிரியல, ரோட்ல போனா இந்த பக்கம் இந்த பக்கம் சுருங்கிருக்கு. ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தவர்களா கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தவர்களா கொஞ்சம் பேரு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்கனவே இந்த மாதிரி என்ன செய்வான் அல்லாஹ் 3 பிரிவுகளாக மகச்சர்லையும் பிரிச்சிருவான். அவங்களுக்கு கொடுக்குற பரிசுகள்லையும் வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் பாஸ் மார்க்குக்கும் ஒரே மாதிரி கிரேட் கொடுக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு சில சீட்டுகள் கிடைக்காது. பாட்டான ஆட்களுக்கு ஏதோ ஒரு எம்ஏபிஏ படிக்க போகலாங்க, தவிர எம்பிபிஎஸ் போக முடியுமா? போக முடியாது. அதுக்கு உள்ள மார்க் வாங்கணும். அந்த கொடுக்கிற மறுமையில கொடுக்கிற பரிசுலையும் அல்ல டிஃபரன்ஸ் பண்ண போறான். அதனால நம்ம பாசாவுக்கு ஆசைப்படாம, வலப்புறம் இருக்கிற கூட்டத்தில் இருக்க ஆசைப்படாம, பட்சம் உட்கார்ற முதல் வரிசையில உட்கார்றதுக்கு நம்ம ஆசைப்பட வேண்டும். இப்படி 3 அணிகளாக பிரிப்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பிரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு தடவை பிடிச்சு பிரிக்க வேண்டிய தேவையில்லை. அளவுக்கு அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுக்குள்ளே புரோகிராம் வச்சிருப்பாமல் இருக்கு. வம்தாசுலையும் ஐகள் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை தனியா போங்கன்னு சொல்லுவான். அவன்தான் அப்படி வைக்கிறான் இடது பக்கம். இதை பிடிச்சிட்டு ஒரு சரியா பிடிச்சி நீ இங்கிட்டு வா, நீ அங்கிட்டு வா, இது கிடையாது. ஒரு ஆர்டர் தான். அந்த கமாண்ட் பண்ணவன உத்தரவு போட்ட உடனே தன்னால பிரிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி யாசின்ல 36வது சூறாவுல 59வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி உள்ள வரிசை என்று பிரிக்கப்பட்டுவிடும். பிரிக்கப்பட்ட உடனே இறைவனை காண்பார்கள். இறைவனை மக்கள் என்ன செய்வாங்க? விசாரிக்கிறாள். அல்லாஹ்வை பார்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியாது. முதல்ல நீங்க நம்பணும். நம்ம வாழ்கிற உலகத்துல நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நம்மளை விட்டுருவோம், நபிமார்களுக்கு பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வையிலும் அவனை அடைய முடியாது. ஒவ்வொரு எதிர்க்கு
அவன் தான் பார்வையில அறிந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக வந்து ஆசைப்பட்டாங்க. ரப்பி அர்னி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்ட உடனே பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. அதனால ரப்பி அர்னி அன்துர் இலைக், உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு காட்டுன்னு சொன்ன உடனே ஆளல் அந்தராணி, என்னை ஒருபோதும் நீ பார்க்க முடியாது, என்னுடைய பிரகாசத்தை பார்க்கிற பவர் உங்க கண்ணுக்கு இல்ல. சூரியனை அவனை பார்க்க இயலுமா? கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்ப நான் எவ்வளவு பெரிய பிரகாசமானவன், அதை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்ணில் பவர் கிடையாது. அதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து உலகின் ஒவ்வொரு இல ஜபல், அந்த மலை இருக்கு பாரு, அந்த மலை அவ பாரு, அந்த மலைக்கு நான் காட்சி தர்றேன், உனக்கு காட்சி தரானோ அந்த மலையின் மீது மட்டும் என்னுடைய ஒளியை பார்த்துக்கிறேன். இனிஸ்த கட்ட மக்கான தரானி, அது அந்த இடத்துல அப்படி இருந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் நீ என்னை பார்க்கலாம். மழை பார்த்துருச்சுன்னு அப்புறம் நீ என்னை பாரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஜபல், மலைக்கு அல்லாஹ் காட்சி தந்த பொழுது ஜஅலஹு தக்கா, அதை தூள் தூளாக ஆக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய அந்த ஜோதி ஒளி பிரகாசம் மலையின் மீது பட்ட உடனே மழை சூடா அடித்தான். நீ இல்ல ஏமாத்த அவனுக்கு பார்த்ததுமா என்று அல்லாஹ் மூசா நதியை வந்து அல்லாஹ் பார்க்கறது ஆசைப்படும் பொழுது முடியாதுன்னு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ் இடத்துல உரையாடுனாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் ரஅய்த ரப்பக, நீங்க அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு நம்மளுக்கு நிறைய இறங்கி இருக்காங்க, ரசூலுல்லாஹ் மேராஜ்ல போய் அல்லாஹ் பார்த்தாண்டு அந்த இந்த கண்ணை கொண்டு பார்க்கவே இடாது. நாட்டில் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தவந்தா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு அண்ணா உராகு, அவன் ஒளி என்ன ஒளியானவன், அவன் நான் எப்படி பார்க்கிறது, அவன் ஒளிமையானவன், அந்த ஒளியை என்னால் எப்படி எனக்கு பார்க்க முடியும்? சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்க்கல, இப்ராஹிம் நபி பார்க்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கல, மனித குலத்தில் யாரும் பார்க்கவில்லை இதுவரைக்கும். அதனால மறுமையிலையும் பார்க்க முடியாது நினைக்க கூடாது. ஏன்னா மறுமையில வந்து அல்லாஹ் எல்லாத்தையுமே அப்படி நம்மளை மாத்திரும். நம்மளை வந்து இருப்பதுதான் நம்ம மூளை, நம்ம இந்த உணர்வுகள் தான் நம்ம இருப்போம். மற்றபடி மொத்தமாவே நம்ம மாறி போயிடும். முதுமை வராது, படைப்பே வேற. அப்ப கண்ணை மாத்தி விடுவான்ல, அப்ப மட்டும் பார்க்க இயலுமான்னு கேட்டா அந்த ஒளியை பார்க்கிற அளவுக்கு என்ன செய்வான், கண்ணுக்கு ஒரு ஆழ்த்தலை எல்லாம் தந்துருவான். அப்ப அங்க வந்து பாத்ரூம் போற வேலை கிடையாது, அங்க வந்து சிறுநீர் போறதுக்கு வேலை கிடையாது, அங்க வந்து முழுமை அடைகிற வேலை கிடையாது, அங்க நோய்வாய்ப்பட மாட்டோம். இப்படி நம்ம உடல் அமைப்பே எல்லாம் மாற்றும் பொழுது வேற உடல் தர்றான்ல, அது வச்சு பார்க்கலாம். அந்த கண்ணுக்கு என்ன இருக்கு, பார்க்கிறதுக்கான சக்தி இருக்கும். மறுமையில் பார்க்க இருக்கிறோம் என்பதை நம்பி ஆகணும். மறுமையில் அல்லாஹ்வுடைய சந்திப்பே நமக்கு இருக்குது. இந்த திருமலை குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான், உஜூஹி யௌமைதின் நாவிரத்துன் இலா ரப்பிஹா நாவிரா, சில முகங்கள் அன்றைய தினம் தன்னுடைய இறைவனை நோக்கி பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அல்லாஹ் பார்த்துட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம், பாத்திரையிலே ஒரு இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இறைவனை சந்திக்கிறதுலயே ஒரு பெரிய பேரின்பம். என்ன இந்த அந்த தராசங்களுக்கு சாதாரணமா ஒரு அரசியல் கட்சியில தலைவர் வர்றான்னு சொன்னா அவனை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் முந்தி எடுத்துட்டு போறாங்க. ஒரு கூத்தாடி வர்றான்னு அவனை பாக்குறதுக்காக வேண்டி அதுல ஒரு இன்பம் அடைகிறதுக்காக வேண்டி வர்றாங்களே, ஒரு இன்பம் அவனுக்கு இருந்தானே செய்யுது. இந்த அந்த சராதரத்தையும் படைச்சு இவ்வளவு பெரிய அதிசயங்கள் நிகழ்த்துறான்னா எப்படி இருப்பான் அல்லாஹ் ஆக்கணும்னு ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். அதை பார்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப ஆர்வம் கொள்ளுவோம். அது ஒரு இன்பம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி பார்ப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் கியாமால 75வது சூராவுல 22, 23 வசனங்களில் இறைவனை மறுமையில் நாம் பார்ப்போம் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பௌர்ணமி நிலவை காட்டி, முழு நிலவை காட்டி, இந்த நிலை ஒரு தீரம், இதை வந்து நீங்களும் பாக்குறீங்க, நீங்க பார்க்கும் பொழுது பக்கத்துல உள்ளவரும் பாக்குறாரு, இன்னொரு உள்ளவரும் பாக்குறாரு, யாராவது யாருக்காவது மறைக்கிறீங்களா? இந்த நிலவை எல்லாரும் பாக்குறீங்க. இந்த மெட்ராஸ்ல பௌர்ணமி வருவீங்களா, பௌர்ணமி வரும்போது நம்ம ரோட்ல நின்று பாக்குறோம். நான் பாக்கணும் யாராவது சொல்றோமோ சின்ன ஓட்டுக்க சொல்லுவீங்க, குண்டா மறைக்கதான் சொல்லுவீங்களே. இந்த சந்திரன் வந்து யானத்துல இருக்கிற சந்திரனை பார்க்கும் பொழுது யாரு தலையாச்சு யாருக்காவது மறைக்குமா? எல்லாரும் பார்ப்போம், யாருக்கும் யாரும் மறைக்க இயலாது, நம்ம வாட்டு பார்ப்போம். இத உதாரணம் வாட்டு சொல்றாங்க. நீங்கள் பௌர்ணமி தினத்தில சந்திரனை பாக்குறீங்களே, யாராவது யாருக்காவது மறைக்கிறீங்களா? இல்ல. அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க.
அப்ப நம்ம நினைக்க கூடாது இத்தனை ஆயிரம் கோடி மக்கள் இப்படி எல்லாம் பாக்குறோம் ஒரே நேரத்துல. அதெல்லாம் இருக்காது. எல்லாரும் பாக்குற மாதிரி எல்லாம் தந்து அவன் படைச்சு படைத்தது பாக்குறீங்க. அவனால் படைத்த தந்திரனையும் அம்புட்டு பேர் ஒரே நேரத்துல பாக்குறீங்க. எந்த நெருக்கடியும் இல்லாமல் கியூ நிப்பாட்டான இந்த தலைவர்களை பாக்குற கியூ நிப்பாட்டி ஆகணும். இந்த வரலாறு தலைவர் வர்றதா இருந்தா நீங்க கியூல நிப்பாட்டி தான் பாக்கணும். சந்திரனை பாக்குறதுக்கு கியூ கிடையாது. எல்லாம் பார்க்கலாம். பார்க்க நினைக்கும் போதுதான் பார்க்கலாம், விரும்பும் போதுதான் பார்க்கலாம். யாருக்கு வித்தியாசமா பார்க்க போறது? எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க போறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்கள், மறுமை நாளில் பார்ப்பீர்கள். இன்றைக்கு முழு நிலவை நீங்கள் பார்க்கிறீர்களே, ஒருவருக்கு ஒருவர் தடை செய்து கொள்ளாமல் பார்க்கிறீர்களே, அந்த மாதிரி பார்க்க இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. புகாரில 554, 573, 4851, 7434, 7436 ஆகிய ஹதீசுகள்ல இறைவனை நீங்கள் மறுமையில பார்ப்பீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம மறுமையில பார்ப்போம். இந்த பாக்குறது கூட 3 குரூப்ல 2 குரூப்புக்கு தான். அல்ல வேணும்னு மறக்கான். அங்க நிப்பாட்ட வச்சிருக்கிறாங்க, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். யாருக்கு இந்த காட்சி கிடையாது? இறைவனை சந்திக்கிற அந்த காட்சி முதல் அணியில 10 கிளாஸ்ல தேர்னாங்களே அவங்களுக்கு இருக்குது. வலப்புறமாக நிறுத்தப்படுகிறார்களே அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இடப்புறமாக நிறுத்தப்பட்ட கூட்டம் இருக்குதா, அங்கதான் அல்ல எல்லாத்துக்கும் காட்சி தருவான். அணிக்கு தெரியாது, எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. எங்க என்ன உடனே நான் எங்க என்னன்னு இருப்பாங்க. அப்படி ஆக்கிப்படுவான் அல்ல. அணி அல்லாவே சொல்லி காட்டுகிறான், அல்லா இன்னகும் அர்ரப்பிஹிம் யௌமஇதின் லமஹ்ஜூபூன். அன்றைய தினத்தில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் தங்கள் இறைவனை காண்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். குற்றவாளிகள் தடுக்கப்படுவார்கள். சும்மா இன்னமும் தாளூர்ஜகி, பிறகு அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். அப்ப நரகத்தில் மனுஷர்கள் வருது. நரகத்தில் நுழைவதற்கு முன்னாடி எல்லாருக்கும் அல்ல அந்த காட்சி தரக்கூடிய அந்த ஒரு நாளில் 50,000 வருடத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளில் இறைவனை காணுகிற அந்த வாய்ப்பு 2 அணியினருக்கு தான் கிடைக்கும். சொர்க்கவாட்சிகள் என்று தேறியவர்களுக்கும் அதுல முதல் தரத்தை அடைந்தவர்களுக்கும் கிடைக்குமே தவிர இவர்களுக்கு கிடைக்காது. யாருக்கு? குற்றவாளி கிடைக்காது. இது 83வது சூறாவுல 15, 16 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். இவர்களுக்கு அந்த தந்திக்கிற வாய்ப்பு இல்லைன்னு. அப்ப இவர்களுக்கு இல்லை என்பதில் இருந்தே மற்றவர்களுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மறுமை நாள்ல நடக்கிறதுல. அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் விசாரித்து வேணா எல்லாத்தையும் அனுப்புறான். விசாரித்தான் அனுப்புறான். இத்தனை கோடி மக்கள்ல சிலருக்கு விசாரணை கிடையாது, எந்த என்கொயரியும் கிடையாது. சிலருக்கு இல்ல, எந்த விதமான கேள்வி கணக்கு ஒண்ணுமே கிடையாது. போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொன்று கூட பார்க்க மாட்டான். அல்ல என்ன செய்ய மாட்டான். ஒரு ஃபார்மாலிட்டியானது கூட இல்லாம என்ன செய்வான், அல்ல அப்படியே அனுப்பிடுவான். அந்த மாதிரியாக ஒரு சின்ன கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். சின்ன கூட்டம் தான் அது. மற்றவங்களும் போயிருவாங்க. அந்த விசாரிச்சுட்டு போவது விசாரிக்காம போவது என்பதுல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப கஸ்டமர்ல வர்றோம், நம்ம கிரீன் சேனல்ல வர்றதுக்கு அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு 1.5 மணி நேரம் லேட்டா ஆடுறது வித்தியாசம் இருக்குல்லங்க. நம்ம வாட்டு சொல்லி தாம லக்கேஜ் இல்லாம இருந்துருவாங்க. நம்ம வாட்டு கிரீன் சேனல் வந்து இறையாந்துருவோம். எவன் என்னன்னு எவன் கேட்க மாட்டான். வெளியேறும்போது அவங்க ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, முதல் ஆளம் வருமா, முக்கியமான ஆள்வேலை இருக்குது, சீக்கிரம் வந்துட்டாரு நினைக்க யாரும் இல்லையா. அதான் என்ன எல்லாம் வெளியே வந்து அனுபவிக்கிற எல்லாம் ஒண்ணுதான். அந்த முன்னாடி போறதுல நிறுத்தி விசாரிக்கும் பொழுது அது கொஞ்சம் கிரேடு கம்மி தான். ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா கஸ்டமர் விசாரிப்பானா, ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா விசாரிப்பானா, அப்பாடு விட்டுறான்ல. அந்த மாதிரி வர்றதுனால ஒரு அதை விட தரக்கு கம்மியா கொண்டு வரதான் நிற்பான். முதலமைச்சர் நிறைய கொண்டு வருவார், எல்லாருக்கும் போயிட்டு விட்டுருவான். அது என்ன உபயோகம் அது. அந்த மாதிரி என்ன செய்யுமா, சில பேருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம அனுப்பிடுவானா. அது யாருன்னு கேட்டா அது எவ்வளவு பேர் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த உம்மத்தை பத்தி சொல்லல, ஹதீஸ்கள்ல கிடைக்கல. என்னுடைய உம்மத்துல ஒரு 70,000 பேர். இப்பவே எவ்வளவு 100 கோடிக்கு மேல இருக்கணும். 70,000 ஒரு சின்ன நம்பர். 14 நூற்றாண்டை வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கே நம்ம 150 கோடி முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள கணக்குக்கே 70,000 கம்மி. உலகம் ரசூலுல்லாஹ் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி பறஞ்சு போச்சு. இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த நம்பர்ல 70,000 ரொம்ப 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 குறைந்த எண்ணிக்கை. ரொம்ப கிரேட். அல்லா கொடுக்கலாம். 70,000 மாதிரி தான் தேர்ந்தெடுக்கிறான். 70,000 எது குலன்னமின் உம்மத்தி கபோன் ஐபன், என் சமுதாயத்துல 70,000 பேர் நுழைவார்கள் சொர்க்கத்துல
எந்த விதமான கொஸ்டினும் இல்லாமல் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் நுழைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது 5705 புகாரியில 5705வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இவங்க யாரு? இந்த 70,000 பேர் யாருன்னு அவங்க சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, இது நம்மளும் நம்ம புள்ள குட்டிகள் மாத்தா இருக்கணும். அவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த நபித்தோழர்களா இருக்கிறோமே இவங்களுக்கு தான் இந்த கிரேடா இருக்கும். ஏன்னு கேட்டா, நம்மளும் முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நம்மளை ஃபாலோ பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படி ஒரு தூய்மையான ஒரு வழி நகத்துல நம்ம ஜாகிலியான காலத்துல பிறந்துட்டு நம்ம இஸ்லாத்தை ஏற்று நம்ம சந்ததிகளும் இஸ்லாத்துல வர்றாங்கும் போது நம்மதான் சிறந்தவங்க, நம்மளுக்கு தான் 70,000 பேர் இருப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல நீங்கெல்லாம் இல்ல, சஹாபாக்கள்லாம் கிடையாது. மொத்தமே 70,000 போய் இந்த நூற்றாண்டுல ஒரு 10 பேரு, போன நூற்றாண்டுல 25 பேர் இப்படித்தான் வைக்கிறத தவிர மொத்தமா சஹாபா கூட விட்டுற முடியாது. அந்த 70,000 யாருன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யத்தயரூன் வலா யத்தவூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த 70,000 பேர் யார் என்று கேட்டால், ஒரு கட்டத்திலும் அவர்கள் இந்த ஓதி மந்திரித்து பார்க்க மாட்டார்கள். ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி இருக்க மார்க்கத்துல சில சூறாக்களை கொண்டு அதுவும் செய்திருக்க மாட்டார்கள். ஓதி பார்க்கிறது அனுமதிக்கான தவிர அதுவும் இல்லாமல் இருப்பதும் உயர்ந்த ஸ்டேஜ். அவர்கள் இந்த மாதிரி மந்திரித்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஒண்ணு, ஒலாயத்து தையரும் ஒரு அளவு கூட தகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றவில இருந்து அல்ல இஸ்லாத்தை விளங்கியவில இருந்து அவர்கள் சகுனமே பார்க்க மாட்டார்கள். சகுனம் பார்க்கிறேன்னா என்ன? இதுல எல்லாரும் அவுட் ஆகிறோம். சாதகமான ஒண்ணு சொன்னா அது நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம், சகுனத்துல வாசனை செய்யறோம், சந்தோஷப்படுறோம். அல்லது ஒரு மோசமான தமிழகத்துல நடைமுறையில உள்ளதை கண்டு அப்படி பேக்க அடிக்கிறோம். முக்கியமான வேலைக்கு புறப்பட்டு இருக்கும் போது ஒரு விதவை சிலை வந்துச்சுன்னு வைங்க, அது பிரயாணத்தை தொடர்ந்தாலும் உள்ளுக்குள்ள அடி மணக்கல. பாத்துட்டு போறேன்னு என்ன விருப்பமா ஒரு பொருளாக தெரியலையே, காரியம் முடிக்கிட்டு இந்த மாதிரி நினைச்சுட்டா என்ன இல்ல நம்ம ஆட்டு கண்டுக்கவே கூடாது. இது இல்லாம நம்மளை நிறுத்த போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது விதிச்சிருக்கானோ ஐயா நடக்கும்னு சொல்லி நாட்டுல நடைமுறையில எதெல்லாம் சகுனமா பார்க்கிறார்களோ, இதை கண்டா அந்த காரியத்தை செய்ய, அதை கண்டா கெட்டது, இதை கண்டா நல்லது. எந்த காரியம் செய்யலா இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டா நல்லது, அந்த சத்தம் கெட்டது. இந்த பிராணியை பார்த்தா நல்லது, அந்த பிராணியை பார்த்தா கெட்டது. இந்த மனுஷனை பார்த்தா நல்லது, அந்த மனுஷனை பார்த்தா கெட்டது. கடவுளுக்கு போறோம், ஒரு உருக வேணாம், இவன் வந்துட்டானா முடிஞ்சு இன்னைக்கு ஆகாரம் நடந்த மாதிரி தான். இப்படி சொல்றமா இல்லையா? சில ஆளுகளை பத்தி சொல்லலாம், சொல்லிட்டீங்கன்னா இந்த அவ்வளவுதான். இதுல வராது. இதுல நீங்க சொல்லிட்டு உங்க காரியத்தை நடத்த போயிட்டீங்களா குற்றவாளி இல்ல, தலையை நிறுத்தி போக குற்றவாளி. மனசுல அப்படி உறுத்தல் வந்துட்டு எல்லாரும் காஞ்சில அப்புறம் போயிட்டீங்கன்னா குற்றவாளிகள் ஆக மாட்டீங்க. ஆனா 70,000 வர்றதா இருந்தால் அதையும் தவிர்க்கணும். எந்த விதமான சகுனமும் பார்க்கறதே கூடாது. அதே மாதிரி அன்றைக்கு இந்த வைத்தியம் என்றதுல சூடு போட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. சில பேர் தாங்க முடியாம இருக்கும்போது பழுக்க வச்சு சூடு போட்டு வைத்தியம் பண்றது. இது வைத்தியத்துல அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு முறை நெருப்பு இரும்புல பழுக்க காய்ச்சி சூடு போடுறது, அந்த வேதனையை தேவைக்கடிச்சா அந்த நெருப்புல. அது மாதிரி இது அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு இன்னொரு வேதனையை தாங்கிக்கிறது. இது அனுமதி இருக்கு. அந்த காலத்துல உள்ள வைத்திய முறையில ஒரு முறையா இருந்திருக்கு. அது வேணாம், ஆர்டினரியா உள்ள கொஞ்சம் துன்பத்தை தாங்கி கொண்டு மருத்துவம் பண்ணுங்க. இந்த சூடு போட்டு செய்கிற மருத்துவம் யார் செய்ய மாட்டார்களோ, சூடு போட மாட்டார்களோ அவர்களும் அதில் அடங்குவார்கள். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். தங்கள் இறைவன் மீது மாத்திரம் மற்ற எல்லா காரியம் ஒழுங்கா செஞ்சிருப்பாங்க. எல்லாம் நிறைய அமெல்லாம் எடுத்து செஞ்சிருப்பாரு. ஆனால் இவன் நீங்க கரெக்டா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க கொஸ்டின் இல்லாம போயிடுவீங்க. தகுதி வித்தியாசமா இருக்கலாம், ஆனா கேள்வி கேட்கப்படாது. அது தனி கிரேட் ஒண்ணு தரப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தந்திக்க ஒண்ணு இருக்கு, 3 குரூப்பா பிரிக்கப்படுறது ஒண்ணு இருக்கிறது. அதுக்கப்புறமேல இந்த கேள்வி கணக்கு இல்லாம போறது ஒண்ணு இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துல போனால் அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிற இன்பங்களை, நேற்று உள்ள தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த இன்பங்களை என்னென்னலாம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 76:22 ஜஸாஹும் பிமா ஸபரு. அவர்கள் பொறுமையை மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஜன்னத்தம் வ ஹரீரா, சொர்க்கத்தையும் பட்டுகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான்.
முத்தகீன பிஹா அவள் அராய்க்கு, அவர்கள் திண்டுகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். லா யரௌன பிஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா, அந்த சூரியனையும் கடும் குளிரையும் உணர மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். தானியத்தன் அலைகும் விராலுவா, அவருடைய நிழல்கள் இந்த சோலையிலேன்னு இருக்கிறானே சோலை நிழல்கள் அவர்கள் மீது படிந்திருக்கும். ஒரு உள்ளிலத்து புத்துபுகா தவிலீலா, அதனுடைய கனிகள் எல்லாம் எட்டுகின்ற கிட்டத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். அலைகின்ற ஆணியத்துமின் பில்லா, வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அவர்களுக்கு சுற்றி வரப்படும் வெள்ளி தட்டுகளை வைத்துக் கொண்டு சுற்றி வருவாங்க. தட்டு வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும்னு கேட்கறதுக்காக வேண்டி அலைந்து கொண்டிருப்பார்கள். அக்குவாபுன் காணத்து கவாரீரா, பளிங்குகளாயின கிளாசுகள் கூளைகளும் அவர்களுக்கு இருக்கும். பளிங்கினா பளிங்கில போட்ட உடஞ்சி வருமே, கலிங்கி இல்ல. அதுவும் நல்லா சொல்லி காட்டுகிறான். கவாரீரம் என்றெல்லாம் கத்தருவா தகுதிகிறா, அது வெள்ளியாலான ஒரு பளிங்கு, வெள்ளிதான் பளிங்கு மாதிரி இருக்கும். வெள்ளியவே அப்படி பளிங்கு மாதிரி பட்ட தீர்த்தி கண்ணாடி மாதிரி ஆகப்பட்டிருக்கும் போல இருக்கு. அது அங்க போய் பார்த்தாதான் தெரியும். வெள்ளி எப்படி பளிங்கு ஆகிறதுனா எல்லா தரும்போதுதான் தெரியும், மனுஷனுக்கு முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதை எல்லா தருதேங்கிறான். யுஸ்கவுன பீஹா காஷன் கான மிசாஜுஹா தஞ்சபீலா ஐனன் பீஹா துசம்மா தல்தபீலா, தல்தபீல் என்ற பெயருடைய நீரூற்றில் இருந்து அதாவது இஞ்சி சுவையுடைய மதுரமான பானம் அவர்களுக்கு 20 நாள் வழங்கப்படும். அலைசும் வில்தானும் கல்லதும், இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். இதா ரைத்தது பணி செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக, நிலையத்தை செய்வதற்காக வேண்டி வருவார்கள். இதா ரைத்தகும் அசிர்த்தகும் லோலவும் மந்தூரா, அவர்களை பார்க்கும் பொழுது உதிர்த்து விட பெற்ற முத்துக்களை போல, முத்துக்களை அப்படி உதிர்த்துதான் இருக்குன்னு அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கலரு அந்த இதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான பணிவிடை செய்யக்கூடியவர்களை பார்ப்போம். தம்ம ராய்த்த நைமன் முல்கன் கபீரா, அங்கே இருக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தையும் ஒரு பாபரும் அரசாட்சியும் காண்பாய். அங்க நடக்கிற ஒரு அரசாட்சி நடக்கும், தர்பார் நடந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பாய் என்று சொல்லுகிறான். ஆலியகும் தியாபு சுந்துசின் குதிரின் இஸ்தபரக்கும், அவர்கள் மீது வெண்பட்டு பச்சை பட்டுகள் எல்லாம் அவர்கள் மீது கிடக்கும். வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். ஷராபன் தஹூரா, தூய்மையான தூய்மைகள் இல்லாத அந்த மாதிரியான தூய்மையான பானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பழக கொடுப்பான் என்று இது நேற்று வாக்கிய வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்து ராஜில 13 23 24 அல்லாஹ் சொல்றான். நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு வச்சுருவோமே, நம்ம மாமா அண்ணன் தம்பி அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒருத்தருக்கு சந்திப்புமா அந்த தனியா சில வச்சு நடத்தானா அப்படின்னு கேட்டா அது எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜன்னாத்து அதின் எதுக்குனூனகா, இவர்கள் ஜன்னாத் அதின்ல நுழைவார்கள். இவர்கள் ஜன்னாத்துல போய் சொர்க்க சோலைகள்ல நுழைந்து விடுவார்கள். ஒமன் சலஹமின் ஆபாயிஹின், இவர்களுடைய பெற்றோர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, அசுவாஜிஹின், இவருடைய வாழ்க்கை துணைவியர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, கணவன் மனைவிகள்ல, துர்ரியாத்திஹின், இவர்களுடைய சந்ததிகள்ல யாரு நல்லவர்களாக இருந்தார்களோ, ஒல் மலாயிகத்து வானவர்களும் எதுகுனூன் அலைஹிம் மின் குல்லி பார், ஒவ்வொரு வாசல் வழியாக இவர்களை பார்க்க வந்து கொண்டே இருக்கிறா. நீங்க பாப்பா அண்ணன் தம்பி ஒத்துப்படுத்த எப்படி அடைஞ்சே கிடக்குறது இல்ல, இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இந்த அண்ணன் வீட்டு போயிட்டு இருக்கோம், தம்பி வீட்டு போயிட்டு இருக்கோம், வேணும் உழைக்கா ஒரு யாரும் கிடையாது, அவங்க சம்பாதிக்கிறதே கிடையாது, சும்மா துஞ்ச வேண்டி சுத்த வேண்டி இதான் வேலை. அப்ப இன்பத்தை அனுபவிக்க வேண்டியது அவங்க போய் பாத்திரத்துக்கு போயிருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல சொல்றான் சூரத்து 13 சொல்றான். இதுல 2-3 செய்யுங்கள் கூடுதலா நீங்க இறங்கணும். இது என்ன இறங்கணும்னு கேட்டா, இந்த உலகத்துல வாழுகிற பொழுது கணவன் நல்லவனா இருக்கா, மனைவி நல்லவளா இருக்கா. அப்ப 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்களா வேறையா இருப்பாங்களா என்று கேட்டா, இந்த வசனம் வேறையா இருப்பாங்கன்னு சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய மனைவி சொர்க்கத்திலே மனைவியா இருப்பான்னு சொல்றாங்க. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவர்களுடைய வாழ்க்கை துணைவர்களும் வந்து சந்திப்பார்கள் சொல்லுது. யாரும் சொர்க்கத்துக்கு போனவர்களா, இப்ப பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களா, அவங்கள சந்திப்பாங்க. புருஷன் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு வைங்களா, அதை பொண்டாட்டி சந்திக்க வருவாங்க. அப்ப இந்த வசனத்தை அழகா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜன்னாத் ஒவ்வொருத்தருக்கும் வேற ஜோடி நல்ல தரவாண்டு வழங்கு. ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி அந்த தரக்கூடிய ஜோடி என்னவா இருக்கு, அந்த ஒரு உடல் சுகம் இருக்குல்லங்க, அதை அனுபவிப்பதற்காக வேண்டி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வேறு விதமான வாழ்க்கை துணைகள் எல்லாம் கொடுத்துடுறான். அந்த பழைய நட்புக்காக வேண்டி மனைவி பார்க்க ஒரு சுகமா இருக்குதா, நல்லதான சொல்லிட்டு போயிருக்கா, அவ்வளவுதான். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கிறியா, உனக்கு நல்ல வாழ்க்கை எல்லாம் தந்துருக்கும், அவ்வளவுதான்.
அங்க ஒரு நட்பு அடிப்படையில மட்டும்தான் இருப்பாங்கன்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜன்னாத்து அதில் எதுக்கும் ஜன்னாத்து அதன்ல வந்து இவர்கள் நுழைந்து விடுவார்கள். ஒமன் சுலகமின் ஆபாயியும் இவர்களுடைய பெற்றோர்கள் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அஜிவாதியும் மனைவி கராய்மார்கள் ஜோடிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ துர்ரியாத்தியும் புள்ள குட்டிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ ஒரு மலாய்க்கத்து மற்றும் மாணவர்களும் எதுகுலோன்னு அழகும் என்கொள்ளிபா இவர்களை ஒவ்வொரு வாசல் வழியாக வந்து நனைந்து கொண்டிருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன விளங்குது? பாப்பா அம்மா ஒன்னா வைக்கிறீங்கன்னு விளங்குது. பாப்பாவோட அல்லாஹ் சேர்க்கிறான், பொண்டாட்டியெல்லாம் புருஷனையெல்லாம் பாப்பா ஏதாவது இருப்பாங்கன்னு விளங்குது. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு எல்லாம் பேச கொடுக்கிற உலகம் அது. ஏன்னா பாப்பா என்ன கிழவனா இந்த உலகத்துலதான் பாப்பா கிழவனா இருப்பாரு, உழைக்க முடியாது, சோறு போடணும். அவரையும் தான் நம்ம மேல ஆக்கி வச்சிருவானே. அல்ல என்ன செய்வான்? பாப்பாப்பையும் 3 மாதிரி ஆக்கிடுவான். எல்லாருமே ஒரே மாதிரியான அந்த ஆரோக்கியமும் திடகாத்திரமும் ஒரே வயது ஒத்தவர்களாக இருக்கும் பொழுது அப்புறம் என்ன யோனு காமிக்கிட்டு இருக்கானு அவரு ஜாலியாக இருக்க முடியானுங்க. பாப்பாக்காரர் என்ன செய்வாரு? அவரும் ஜாலியாக இருப்பாரு. பாப்பா நிறைய மாதிரி தான் இருப்பாங்க. பேரன் தட்டம் ஒரே மாதிரி தான் இருப்பான். சும்மா பேரன் தெளிக்கிறேன். ஆலமலை இஸ்லாம் நம்ம ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆலமலை இஸ்லாத்தை பார்த்தாலும் நம்ம வயசுல இருப்பாரு, அவரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து அவர் வயசுலாம் இருப்போம். அப்படியான ஒரு உலகமா இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணிடுறான்ல ஒவ்வொருத்தரும் ஜாலியா இருப்போம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாப்பாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான். அதே மாதிரி அம்மாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான். புருஷனுக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான். பொண்டாட்டிக்கு தனியா நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்திலையும் அல்ல குறை வைக்க மாட்டான். சில பேர் ஆம்பளைக்கு மெட்டு கூடல கொடுத்துட்டு பொம்பளை அம்போன்னு விட்டுருவாங்க நினைக்கிறாங்க. அதுதான் இந்த வசனத்துல மறுப்பு இருக்குது. அவர்களுக்கும் வந்து தனியான முறையில தான் அண்ணன் என்ன செய்யறான், செட்டிங் பண்றான் என்று வழங்குறது. அதே மாதிரி இது வந்து நீங்க 13ல 23 24 பார்க்கலாம். போயிட்டோம் இப்படி அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட மனுக்கு தானே நம்மளு பூசல் கண்டை கட்டப்பு. இந்த அவனுக்கு பேர் பெரிய கட்டல், இவனுக்கு பாரு ஆப்பிள், எனக்கு என்ன திராட்சை, இப்படி எல்லாம் வருமா? அவனுக்கு உள்ள பண்டாட்டி பாரு எனக்கு உள்ள அப்படிலாம் வருமா? அதெல்லாம் வராலாம். அதெல்லாம் சொல்லி காட்டும். அது பெரிய பாக்கியம்ல. அதான் நம்மளுக்கு கருத்து ஆசமாக்கு நிம்மதி இல்லாம இருக்குது. ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நமக்கு வந்து ஒருத்தர் அடிக்கிறது ஒழிக்கிறது எல்லாம் விட நமக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு எல்லாம் கொடுத்துட்டான்னு வைங்க, அதை நினைச்சு நினைச்சு நாளாவது தூங்க மாட்டோமா? நம்மளை யாரும் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு அடி இல்லை, ஒரு வேதனை இல்லைங்க. நம்மளுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு பெரிய பங்கறான். அதை நினைச்சுக்கோங்க. இது இது இருந்த நிம்மதியா? இது இருந்த ஒரு வாழ்க்கை உலகத்துல தெரிஞ்சுட்டு போயிரு. அங்க இருக்காங்கன்னா இருந்தா அந்த சொர்க்கங்கிறது வேலை இல்லையே. அல்லாஹ் வேற கூட இருக்கா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அது தெரிஞ்சு 15வது சூறாவுல 45 46 47 48 வசனங்கள்ல சொன்னா, இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் உயூன், முத்தகீன்கள் இறைவன் அஞ்சு நடந்தவர்கள் சொர்க்க சோலைகளிலேயும் நீரூற்றுகளில் இருப்பார்கள். உதுகுலுஹா பி ஸலாமின் ஆமினீன், பயமற்ற வகையாக தாண்டியோடு நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லிவிட்டு, வநகானா மாதி சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்கள் இதயங்களிலே இருந்த கபலத்தை கத்தடுகளை நாம் நீக்கிவிடுவோம், எடுத்து விடுவோம். அங்க இருக்காது. இஹ்வானன், அனைவரும் கூட பிறந்த சகோதரர்களாகவே இருப்பார்கள். யாரும் யார பாரு. ஏன்னா பொறாமப்படுறது என்ன அங்க இருக்கு? நினைச்சதெல்லாம் கிடைக்குது. அவர் என்ன வச்சுக்கிறான்னு ஆசைப்படுறோமோ அவரை நம்ம கிடைச்சு போயிருது. நம்ம என்னத்தை திங்கிறோம் பார்த்து அவர் ஆசைப்படுறாலும் அது அவரு கிடைச்சு போயிருது. இதுல என்ன வர்றதுக்கான காரணத்தை நினைக்கப்படுறான்ல. நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு ஒரு இடத்துல சொல்வதன் மூலமாக யாருக்கு என்ன இருக்குதோ அவரிடமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவர்கள் இதயத்தில உள்ள அந்த கவனத்தை நீக்கிவிட்டு இஹ்வானன் சகோதரர்களாக ஆக்கி விடுறோம். அலா துருதி முத்தகாபிலின், கத்திரிகளின் மீது எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நல்லா அப்படின்னு பேசிக் கொள்வார்கள் என்னெல்லாம் சொல்லி காட்டுறான். அது போக எல்லாத்துக்கும் மேல எந்த ஒரு இன்பமா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். அளவுக்கு மேல அமிர்தமா இருந்தா கூட அது வந்து நஞ்சா போயிடும். கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கிட்டு ஒருத்தன் விருந்தா கூட்டு வந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் காடைக்கறியும் புறா கறியும் அரைச்சி போட்டு சாப்பிட கொடுங்களேன், என்ன இதே எத்தனை நாள் திங்கிறேன்றாங்க. இல்லையா? மூக்கானபி காலத்தை எல்லாம் கொடுத்தான், மண்ணு கல்வான், அவனே வந்து உணவுப் பொருளை இறைய கொடுத்தான். கொஞ்ச நாள் தான் திண்டாங்க அவனுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா பார்த்து இருபதுமா ரெப்பக்க யுகுரிஜிலனா மின்மா தும்பித்துல இருந்து மின்பக்கள் அதத்தியா பத்தலியா வெங்காயம் பருப்பு கீரை இதெல்லாம் இதெல்லாம் அல்லாட்ட கேருங்க மூசை அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்ப வந்து செழிப்பு தட்டி வரும். இந்த உலக வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நமக்கு செழிப்பாகி போயிடுது. வீட்டுக்குள்ளே இருந்து மனைவி புருஷனுக்கு செழிப்பா போயிடுறான், மனைவிக்கு புருஷன் செழிப்பா போயிடுறான்,
பங்களாவில் இருக்கிறவனுக்கு பங்களா செழிப்பு தட்டி தான் கடற்கரையில் வந்து உட்காரலாம். ஏசி ஈஸிலாம் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் நேரத்துக்கு சலிக்கா போயிடுது. அங்க போய் உட்காந்துட்டு வருவோம். அது சலிப்பா போனா இங்க வருவோம். இங்க ஏசி எல்லா குடும்பம் இருக்குது, இருந்தாலும் ஊட்டிக்கு போயிட்டு வருவோம், கொடைக்கானல் போயிட்டு வருவோம், அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவோம், இருக்கிற வசதி தகுந்தவாறு. அப்ப வந்து மனிதன் ஏன் இப்படி சுத்திட்டு திரிகிறான்? ஒரு சலிப்பு. மனிதனுக்கு எதை எடுத்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு மேல சலிப்பாரி போயிடுது. இதுதான் மாடை ஆகுது, எல்லாமே தனிச்சு போயிடுது. அவனுக்கு போட்டுக்க சட்டை செழிப்பா போயிடுது, கைலி செழிப்பா போயிடுது, படுத்துக்கிற பாய் செழிப்பு தட்டி போயிடுது. அதுதான் புதுசு. வேணாச்சு எழுதிட்டு இருக்கேன், நல்லதான் எழுதிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் எழுதிடுறாங்க பிடிக்காம போயிடும். நல்லா எழுது, ஒரு யாரும் புதுசு நல்லா அதை வாங்கிக்கிடுவோம். இப்படிலாம் இருக்குல்ல, இது அங்க வர இத. அதாவது எதுலையுமே கழிப்பு வரலாம். லாய மத்துகும் தீயா நத்தபுன் பமாகும் அமின் ஹாபி முகரஜீன். அவர்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு சிரமங்களும் மன கஞ்சலங்களும் ஏற்படாது, அதிலிருந்து வெளியேறவும் மாட்டார்கள். இத வெளியே போர் அடிக்குங்கிறதா, போர் அடிக்காதுனால அது நம்ம பாத்திர சொல்றதா இருந்தா அங்கே போர் அடிக்காது, அதனால வெளியும் போக மாட்டாங்க. சந்திக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லியா போயிட்டு வருவாங்களே தவிர என்னடா இங்கே கிடக்குற ஒரு வாரணத்தை போயிட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரியான உணர்வு உங்களுக்கு என்ன செய்யாது, வரலாம். இதை விட்டே போக கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் அதை லயிச்சு போயிருப்பாங்க, நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதே கருத்தை வந்து சூரத்தில் கஹஃப்ல 18வது சூராவது 108 சொல்றான். ஆலிவீன பீஹா இன்னல்லவீன ஆமனு அமிலு சாலியா, நம்பிக்கை கொண்ட நல்லறங்கள் செய்தவர்கள் கானத்திலும் ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸ் நிகழா, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கச்சோலைகள் அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கின்றன. ஆலிவீன பீஹாவில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா எபூன அன்வாகுவலா, அதை விட்டு திரும்பி செல்ல நாரைய மாட்டார்கள். இதை விட்டுட்டு இன்னொரு போவோமே என்று ஆசைப்படவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 18:108 சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கான். அப்புறம் இருக்காது கவலை. கவலை இருக்கும்ல, கவலை போகணும். கவலைக்கு காரணம் என்ன? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தான் கவலை வரும். பாப்பா செத்து போயிட்டாரு, மகன் செத்து போயிட்டான், பொண்டாடிச்சு, அங்கே அதுவும் கிடையாது. கவலைக்கு வேலை இல்லை. அவன் வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, கவலை அதுவும் கிடையாது. யாராவது நஷ்டமா போச்சு, கவலை அதுவும் கிடையாது. ஊர் இடிஞ்சு போச்சு, புயல், மழை, வெள்ளம், பூகம்பம் அதுவும் கிடையாது. அப்ப கவலைக்குரிய காரணங்கள்லாம் அடிபட்டதுனால அதுல நுழைஞ்சோன்னு என்ன செய்வாங்களாம் மக்கள்லாம். இது வந்து 35 அல்லாஹ் சொல்றான். 35வது சூராவுல 35வது 33 34 35 வசனத்துல சொல்றான். ஜன்னாத்து அதின் எதுகுலுனஹா, அதன் என்ற அந்த சொர்க்க சோலைகளில் நுழைவார்கள். யுஹல்லவுன ஃபீஹா, முதல்ல நீங்க வெள்ளி காப்பு தான் பாத்தீங்க, தங்க காப்பு இருக்கலாம். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் வஹதின், தங்க காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். ஒலுலுவன், முத்துக்களாலான ஆபரணங்களும் அணிவிக்கப்படுவார்கள். ஒ லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அங்கே அவர்களுக்குரிய ஆடை பட்டுதான். பட்டும் கிடைச்சு வேற ஒண்ணும் கிடைக்காது, எல்லாருமே பட்டுதான், பட்டுதான் கிடைக்கும். பட்டுல உள்ள ஒரு அந்த ஒரு இன்பம் வேற கிடையாது. உலகத்துல அணியக்கூடாது தியாகம் பண்ணிட்டோம். அந்த மென்னம் போட்டுருக்கிறது தெரியாது, உடுத்தாது இல்லைங்க. சிறங்கு சிறங்கு இருந்துக்கோ போட்டா கூட தெரியாது. ஒரு சிறங்கு உள்ளவங்க வந்து பனியம் போட்டா கூட என்ன செய்யும், இப்படி 6 மூல அது உரசி புண்ணாக்கி விட்டோம். கட்டு போட்டீங்கன்னு புண்ணு இருந்தாலும் அருவாள் வெட்டி இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டோன்னா அது மேல உரசுறது வந்து மயில இருக்கனால அப்படி தடவை மாதிரி இருக்குமே தவிர அந்த மாதிரியான இந்த பட்டுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். அது சொல்லி காட்டுறான்ல, ஒரு லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். அதுல ஆம்பளை கும்பல எல்லாத்துக்கும் அங்க வந்து ட்ரெஸ் வந்து பட்டுதான் கொடுத்துறான். அப்புறம் அனுபவத்துல சொல்றாங்க, காலியோ அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் சொல்லுவோமா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குதான். அல்லது அதுவத அன்னல் ஹஸ்ன, அவன் தான் நம்மை விட்டு கவலையை நீக்கியிருக்கிறான், கவலை இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஒரு கவலையும் இல்லையே என்று அவர்கள் பேசுவார்கள். அந்த கவலை இல்லைன்னு அல்லாஹ் இல்லாம அவங்க வாயில சொல்லுவாங்கன்னு சொல்றான். எல்லாரும் சொல்ற அளவுக்கு இருக்கும், எந்த கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அதையும் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இன்னும் வந்து அங்க கிடைக்கக்கூடிய பானங்களை சொல்லும் பொழுது இது வந்து சாப்பாட்டு 37, 57 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலாய்க்கிழகும் இருக்கும் மாலும், அவர்களுக்கு நன்கு தெரிந்த உணவு வகைகள் உண்டு. தெரியாத கொடுக்கக்கூடாது உணவுன்னு சொல்லு, தெரிந்த உணவு வகைகளாக கிடைக்கும். ஃபவாக்கிஹு, பலவிதமான கனிதர்க்கங்கள் கிடைக்கும். ஒமும் முக்கிரமோன், அவர்கள் மரியாதையோடு நடத்தப்படுவார்கள். அல்லாஹ் வந்து உங்களை மரியாதை நடத்தணுமா? அல்லாஹ் வந்து நம்மள மரியாதை நடத்தணுமா? நடத்த தேவையில்லை. அந்த தரையில கூட ததே சிஸ்டமா இருக்காது. நீனா எடுத்து தேய்ச்சிக்கிட்டு நீனா போட்டு திண்டுக்கண்டா அது மரியாதை இல்லை. அது என்னமோ நாகரிகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாதைண்டா என்ன அர்த்தம்? அப்படி கஞ்சி கொட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், அது வைக்கணுமா இது வைக்கணுமா, இதான் மரியாதை. அங்க எப்படி கிடைக்கும்னு சொன்னா, ஒரு முக்கிரமோன், அவர்கள் மரியாதையாக நடத்தப்படுவார்கள். அந்த சொர்க்க சோலைகளில வந்து
கண்ணியமாக நடத்தப்படுவார்கள். கண்ணியம் கிடைக்குங்க, அது முக்கியம். திங்க தின்ட்டு போன்னு சொல்லி விட்டுட்டு போறதில்லை. அனாத மாதிரி அது கண்ணியம். காத்தில காலைல தெரியும், எல்லாரும் தெரியும். அல்ல காலைல சாத்திங்களா மச்சான் நல்லா இருந்துச்சா காட்டு இதே மரியாதை. இந்த மாதிரி அல்லாஹ் அதே ராஜ்யம்ங்கிறான்ல, தர்பார் நடக்கீங்க, தர்பார் தான். இதுக்குதான் ஆசைப்படணும். அதே மாதிரி யுதாஃபு அலைஹிம் பிகாசிமின் மயின், மதுரம் மென்மையான அந்த மென்மையான தண்ணீருங்க. ஏன்னா தண்ணி லெவலில் எவ்வளவுக்கு மென்மையா இருக்கோ டேஸ்டா இருக்கும். எவ்வளவுக்கு அடர்த்தி கூட இருக்குதோ அவ்வளவுக்கு வந்து டேஸ்ட் குறைஞ்சு போயிடும். அடர்த்தி இருக்கக்கூடாது, மினரல் வாட்டர் அடர்த்தியே இருக்காது. அப்ப மென்மையான கண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். பைலா, அது வெள்ளை விளையர் என்று இருக்கும். வெள்ளை விளையாண்டு மட்டும் இருக்காது, லஸ்ஸத்தன் லிஷாரிஜி, குடிக்கிறவனுக்கு ஒரு இன்பத்தை தரும். இன்பத்தை தருண்டவன நீங்க வந்து போதையா இன்பம் மனுஷன் வாங்கி வச்சிருக்கிறான், போதை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா போதை வந்துருச்சுன்னா அது வந்து இன்பம் கிடையாது. லா பீஹாவும் வலாகும் அன்ஹா என்று போன், அதுல போதையும் கிடையாது, அதுல மதிமயக்கம் ஏற்படாது. நாக்குக்கும் நல்ல இன்பம் ஆயிருக்குமே தவிர மதிமயங்கிறார், போதை ஏற்படாது. அந்த மாதிரியான பானங்களும் தரப்படும். இந்தவும் ஆத்திராத்து தருகையின், அங்கே கட்டழகு கன்னியர்களும் கூட இருப்பார்கள். ஒரு பக்கத்துல அழகாத்திருப்பார், கட்டழகு கன்னியர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்னா கண்ணகுன்னபிலும் மக்களும் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை வெண்மையான முட்டைகளை போன்று இருப்பார்கள். முட்டை கலர்ல உலகத்துல ஒருத்தர் பார்க்கலாம், முட்டை கலர்ந்த பொம்பளை இருப்பாரா, முட்டை கலர்ல. அந்த மாதிரியான அது வந்து முட்டையை பார்க்கும், முட்டை கலர்ல போய் கற்பனை பண்ணி பாருங்க, அது ஒரு சூப்பர் கலரா தான் இருக்கும். அந்த மாதிரி இல்ல ஒரு இடத்துல அது மாதிரி இருக்குங்க. அது கண்ண உண்ணது மக்களும் எல்லாருக்குமே அப்படித்தான். அந்த மாதிரியான முட்டையை போன்றவர்கள் இருப்பார்கள். தாக்குதல் வாயிலும் அலாபாலின் எத்தசாலும், ஒருவர் மற்றவரை விசாரித்துக் கொள்வார்கள். விசாரணையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தாபாத் 37வது சூறாவுல 40, 41, 42 இருந்து சொல்லி காட்டுக்கணும். அதே மாதிரி வந்து இப்ப சொர்க்கம் இருக்குதா, திறந்து கிடக்குன்னு வைங்க. சோலை வந்து பிறகு திறந்து ஓபராத்தனம் நடக்கும். பூட்டிக்கு கேட்டு போயிட்டா பூட்டிக்கு தான் உள்ள போகும்போது கிடையாது, நம்ம போயிட்டு இருக்காதுதான். அந்த மாதிரி திறந்த வீட்டு மாதிரி தான் இருக்காது. உங்களுக்கு கேட்டு போட்டு பெரிய தேட்டமா இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 ஊட்டி 3 ஊட்டி இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னா தேத்து போட்டு வந்துருக்கும். அது எப்படி கேட்டா, அவன் நம்ம இந்த நவீன காலத்துல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்குதுல, இவர் போகும்போது நம்ம காத்து பச்சவன என்ன செய்ய முடியாது, அது திறந்துடும், இல்ல ஒன்னும் அறுத்துக்கிறோம். அந்த மாதிரி வரும்போது மட்டும் திறக்கிறது தகுந்த மாதிரியான முறையில் அவர்களுக்கு வந்து இந்த பேத்துகளும் போடப்பட்டிருக்கும். நல்லா சொல்லி காட்டுறான். ஜன்னாத் அதனின் 10 ஆத்தல் ரமுல் அபுவா 38, 54 சொல்றோம். அவர்களுக்காகவே வாசல் திறக்கப்படுகிற, அவர்களுக்காகவும் வாசல் திறக்கப்படுகிற இந்த சொர்க்க சோலைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதுல வந்து முத்தகீன ஃபீஹா, அதுல வந்து அவர்கள் காய்ந்து கொண்டிருப்பார்கள். எதுவும் ஃபீஹா பி தாக்கிஹத்தின் கதீரத்தின் ஷராப், அதுல வந்து அதிகமா பல வகையான சனிகளையும் பானங்களையும் கேட்டு பெறுவார்கள். கேட்டு நான் கொடுக்குறது நல்லா இருக்காதுல, இருமுறை கேட்டு அப்புறம் 1000 கிலோ இந்த இருக்குது, அப்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். அதே மாதிரி இந்தவும் காசராத்து தருவி அத்தரா தம இவன் வயலுக்கு ஒத்த கட்டழகு கண்ணியர்களும் அவனுக்கு இருப்பார்கள் என்று சொல்லிட்டு ஆதாமா தூ அதோன லியோமில் ஹிசாப், விசாரணை நாளுக்காக வேண்டி நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அதுதான் இது. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு உலகத்துல. இந்த அருக்கு பாத்துக்கிறீங்க. இன்னஹாலால ரிஸ்குனா, இதான்ப்பா நான் உங்களுக்கு வழங்குகிற பாக்கியம். மாலவும் இன்ன பால், இதுக்கு அழிவு கிடையாது, முடிவு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான். இது முடிஞ்செல்லாம் போயிடாது, அது பாட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுக்கிறான். அது போக அங்கு கிடைக்கிறதுல வந்து 44, 57 தோணா ஹூர்லின் கிடைப்பாங்கிறம கிடைக்குவாங்கன்னு சொன்னா, ஹூர்லின் வந்து இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறது நாளைக்கு அமர்ந்து கூட்டிட்டு போறது அப்படி கிடையாது. ஹூர்லீன்களையும் மனமுடித்து தருவான்னு சொல்றான். அல்ல மனமுடித்து தருவோன்னு அர்த்தம், அதாவது அவரவருக்கே அது வந்து உரிமையாக்கி தரப்படும், அவங்களுக்கு சொந்தமா ஆக்கி தரப்படும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல் முத்தகீன சூரத்து துஹான்ல 44வது சூராவுல 57வது வசனத்துல சொல்றான். இன்னல் முத்தகீன ஃபீ மகானின் அமீன், முத்தகீன்கள் இறைவனை அஞ்சி நடந்தவர்கள் நம்பருமான ஒரு இடத்திலே பாதுகாப்பான இடத்துல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதாலிக்க ஒரு தப்ப ஜினாகும் பிஹூருன் ஐன், கூனியன்களை அவங்களுக்கு நாம் மனமுடித்து கொடுப்போம். அல்லாஹ் வந்து கல்யாணம் பண்ணி தரான். ஐயா உனக்கு தான் இது, நீ உன்னுடைய ஜோடி இதை வச்சுக்க, உன்னுடைய ஜோடி இது வச்சுக்கன்னு சொல்லி அப்படி வந்து மனமுடித்து தருவான். எது ஊனபியா பி குல்லி பாக்கியத்து நாமினின், எல்லா கனிகளும் ஒரு கனிகள் கிடைக்கும்னு சொன்னா இந்த கனிதான் கிடைக்கும்னு சொல்ல இயலாது. எல்லா கனிகளும்
அவர்களுக்கு அதில் கிடைக்கும் என்பதையும் அங்க உள்ள ஒரு பாக்கியமா இல்ல சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சின்ன குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகளாகவே இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படாது, அவர்களுக்கு நயகம்லாம் கொடுக்க இயலாது. ஆனா நம்ம வழியிலே நம்ம அது மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம். 10 வயசுல 12 வயசுல 9 வயசுல 7 வயசுல இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன ஆறாங்க, அது ஒண்ணு இருக்குல்ல, இவர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறதான் நம்ம விரும்புவோம். எல்லாருமே என்ன செய்யும், மனுஷனுடைய நாட்டாய்வா தான் இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளோடு அவங்க உரியத்துக்குள்ள இருப்பார்களே, ஆனால் அவர்களை அவரோடு சேர்த்து வைப்போம். சொர்க்கத்துல அவரை தனியா விட்டு அவருக்கு ஒரு ஜோடியும் பண்ணி கொடுத்து, விரும்பினது ஒன்றும் எத்தனை ஏக்கம் என்ன தண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவருடைய குழந்தை குட்டிகள் இருக்குன்னு அதை சேர்த்து வச்சிருவோம் பெற்றோர்களோட. இங்க ஆப்பாட்ட கொஞ்சம் நாள் உமாட்ட கொஞ்ச நாள் போய் இருக்கும். 6 மணி நேரம் இங்க 6 மணி நேரம் அங்க போயிருக்கு. அங்கே பெரிய பிரயாண செலவா இருக்கு போது நெசனு போயிட போறோம். அந்த மாதிரியான ஒரு அழைப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ளவீன் ஆமனும், நம்பிக்கை கொண்டு, ஒத்த பாத்துக்கும் துர்ரியத்துக்கும் ஈமானி, ஈமானோடு அவர்களை அவருடைய குழந்தைகளும் பின்பற்றி நடந்தார்களே, அவர்களை ஐஹக்கனாபிகின் துர்ரியத்தகும், அவர்கள் குழந்தைகளை அவர்களுடனே சேர்த்து வைத்து விடுவோம். சூரத்து தூர் 52வது சூறாவுல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா அலத்தனாகும் மின் அமலிகும் செய்யின், அவர்களுடைய எந்த ஒரு அமலையும் நாம் குறைத்து விட மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு அங்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் உள்ளது. இதுல இருந்து 28 வரைக்கும் பல விஷயங்களை சொல்றா. இதுக்கு வேற சூறாக்கள்ல சொல்லப்பட்டிருவான். அதே மாதிரி இந்த 3 அணியால பிரிச்சான்ல, அதாவது மகசூல்ல நிற்கும் பொழுது 3 அணியாக பிரிக்கிறான். ஒன்னு தாபிகீன்கள், முதல் வரிசை முதல் தரமானவர்கள், 2வது வலது பக்கத்துக்காரர்கள், 2வது 3வது இடது பக்கத்துக்கு அதனால நாட்டுவோம். இந்த வலது பக்கமாகவும் முன் வரிசையிலேயே நல்லா பிரிச்சான. மகசூருக்கு மட்டும் பிரிச்சான்னு நினைக்க கூடாது, குறுக்குறையும் பிரிக்க போறான். அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலையும் 2 தரமா பிரிக்கிறான். சொர்க்கத்துக்கு போறவர்களையும் கூட 2 கிரேடாக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த முதல் அணியில் இருந்தார்களே அவர்கள் உலாய்க்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஜன்னாத்தின் நயீம், நயீம் என்ற சொர்க்க சோலையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு இவங்க எப்படி இருப்பாங்களான்னு கேட்டா, அலா சுருளின் மௌலூனா முத்தகீன அலைஹா முத்தகாபிலி யதூபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் பிஅக்வாபின். இதுல சொன்னது பூராவுமே ஃபர்ஸ்ட் கிரேடு தான். இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் கிரேடுக்குள்ளேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த முதல் அணியில உள்ளவர்களுக்கு தான் கத்திரிகள்ல இருப்பார்கள், சாய்ந்து கொண்டிருப்பார்கள், பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள், ஆயர்களுக்கு கோலைகளும் தட்டுகளுமாக கொண்டு சுத்தி கொண்டிருப்பார்கள். அதுல போதை இருக்காதவர்களுக்கு விரும்பிய கனிதர்கள் எல்லாம் கிடைக்கும். அது போக லஹமி தயிர் மிம்மா எஸ்தகும், விரும்பிய பறவை கறிகளும் கிடைக்கும். அது என்ன பறவை கறி, அது ஒரு டேஸ்டா இருக்கும் போல இருக்காங்க. அப்ப லஹமி தயிர் கிடைக்கும், ஹூன் இங்கு கிடைப்பாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்வதற்கு பரிசுன்னு எல்லாம் சொல்லிடுறான். இது யாருக்கு சொல்றான், ஃபர்ஸ்ட் சாபிக்குங்களுக்குன்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அஸ்னாபுல் யமீன், இந்த அஸ்னாபுல் யமீன் வலப்புறத்துக்காக இருக்காங்களே அவங்களுக்கு நல்ல கிரேட குறைக்கலாம். இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் யாருக்குன்னு விளைவிக்கிறேன்னு, அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாளுகளுக்கு தான் இது. இந்த 2வது மார்க் பாஸ் ஆன ஆட்களுக்கு இவ்வளவு கிடைக்காது. அது என்ன கொஞ்சம் குறைச்சு போறாங்கல்ல, அது என்னன்னு பாருங்க. அஸ்னாபுல் யமீனு கிடைக்கக்கூடிய என்னன்னு கேட்டா, பி சிதிரி மஹ்லூத், அவர்கள் முள் நீக்கப்பட்ட இழந்தை மரம் இருக்குல்ல, அதன் அடியிலே இருப்பார்கள். ஒரு பங்காயிரம் இழந்த மரத்தின் அடியிலே இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு தல்ஹின் மல்லூத், ஒரு நில்லின் மம்தூத், ஒரு மாயின் மஸ்கூப், ஒரு சாக்கியத்தின் கசீரா. இதுல என்ன இருக்குன்னா, மதுரமான தண்ணீர், அழகான நிழல், காய்த்து குலுங்கும் கனிவர்க்கங்கள், இதெல்லாம் இருக்கும். ஒரு புருஷி மறுப்புவா, அவளையும் நல்ல உயரமான விரிப்புகள் வேற போடப்பட்டிருக்கும். என்னத்தை காண பங்களாவை காண மரத்தடியில இருந்து பார்த்து போடுறான். ஒரு புருஷி மறுப்புவா, அது போல என்ன செய்யறான்னு கேட்டா இதுல யாரு ஏதாவது இந்த கத்திரில் அப்படி சாய்ந்து கொண்டு துண்டுகள்ல சாய்ந்து கொண்டு கனிவிடை செய்வதற்கான ஊழியர்கள் எல்லாம் பெற்றிருக்கிறாங்கள, அது மெத்திங்க. உங்களுக்கு யாருக்கு எல்லாம் கிடைக்கும், நினைச்ச கனிவுகள் கிடைக்கும், நினைச்ச உணவுகள் கிடைக்கும், 10 ஆடைகள் கிடைக்கும். எது மிஸ் ஆகுதுன்னு கேட்டா, இவர்களுக்கு இந்த கனிவிடை செய்யக்கூடிய ஆளுக்கு இருக்காங்களே அவங்க இருக்க மாட்டாங்க. அங்க பஃபேக்கு வந்துருவா, அவ்வளோ சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான், அவ்வளோ எடுத்துட்டு செய்ய வேண்டியதுதானுங்கிற கனிவை சாப்பிட்டுக்கிற வேண்டியது 2வது குவாலிட்டியா போயிடும். அது இருக்காது.
அப்ப அதே மாதிரி அந்த கட்டுகள்ல அலலகாய்க்கு முத்தைக்கு ஒன்கிற அல்ல நீக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிரேடுக்குன்னு ஒண்ணு சொல்லிவிட்டு வலது பக்கத்துக்காரர்களுக்குன்னு சொல்லும் பொழுது இதை அல்ல நீக்கிட்டு சொல்றான். இவர்கள் இதுதான் கிடைக்கும். ஒரே சூறாவுல சூரத்துல் வாத்தியாவுல 56வது சூறாவுல 10ல இருந்து 40 வரைக்கும் படிச்சீங்கன்னா 56வது சூறாவுல 10வது வசனத்துல இருந்து 40 வரைக்கும் படிச்சீங்கன்னா அல்ல அப்படி 2 கிரேட் அழகா பிரிக்கலாம். சொர்க்கத்துக்கு தான் 2 பேரும் போறாங்க, இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. அப்ப நம்ம இந்த பணிவிடை செய்யக்கூடிய ஆளுகளோட தர்பார் நிலத்தை ஆசைப்பட்டால் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு வந்துடணும். வெறுமனை அனுபவிக்க ஆசைப்பட்டால் பாஸ் மார்க் வாங்கணும். நம்ம தர்பார் நடத்துறாங்க, எவ்வளவு செய்யுது நினைச்சே நடத்தக்கூடிய தர்பார் கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் பிரிக்கிறான். அதே மாதிரி அந்த அந்த சொர்க்கத்துல உள்ள அளவை சொல்லும் பொழுது சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்கும், சொர்க்கங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்ல. சொர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஓ சாரி ஓ நீங்கள் விரைந்து வாருங்கள், இலா மக்பிரத்தும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள், ஓ ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். சொர்க்கம் எவ்வளவு பெருத்து என்று கேட்டால் அருள்முக சமாவாத்து வல்லர், அதனுடைய விஸ்தீரணம் வானங்களையும் பூமியும் கொள்ளக்கூடியது. எங்க கூப்பிடறான்ல சொர்க்கங்கிறது நீ என்ன நினைக்கிறான், இது 50 பேருக்கும் பங்கு வச்சு கொடுத்தா என்ன கரைக்கு போகுது. இப்பவே 600 கோடி இருக்கிறோம், கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கோடி நிக்க போறோமோ. அப்ப 1000 கிட்ட நமக்கு பிரிச்சு தந்தா ஒரு சின்ன இடம் தானே கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க. இந்த பூமி தான் சொர்க்கம் அமைக்கப்பட்டாலும் கூட அது எப்படி ஆரிக்கிறேன், இந்த பூமியை அது கொள்ளும். சொர்க்கம் இந்த வானம் இருக்குல்ல, வானங்களும் ரொம்ப பிரமாண்டமான பூமியை விட 10,000 கோடி பெருசா இருக்கு வானம். அதெல்லாம் உள்ள கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள சொர்க்கமாக மாற்றப்பட்டு விடும். அதனால நீ இட பிரச்சனை வரவே பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு ஒரு பூமி தூக்கி தரலாம், ஒரு ஆளுக்கு ஒரு பூமியை தூக்கி தரலாம். அந்த அளவுக்கு வானம் கொள்ளை அவ்வளவு வந்துடும். வானத்தை உள்ள கொள்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பூமி தூக்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியான பிரம்மாண்டமான உலகமாக அமைக்கப்படும் என்று அல்லாஹ் அப்படி சொல்றான். அதனுடைய சொர்க்கத்துக்கு உங்களை கூப்பிடுறேன். சொர்க்கம் எத்தகைய என்று கேட்டால் எதை இருக்கிற பூமி சைஸுக்குள்ளே ஆய்வுக்குண்டா பிரிச்சுறா நினைச்சிடாதீங்க. அருள்மிக சமாவாத்து வல்லர், அதனுடைய விஸ்தீரணம் வானங்களும் பூமியும் கொள்ளமாக இருக்கும். இது 3:133 சொல்றான்ல. அதே மாதிரி 57:21 இங்க சொல்றான். எப்படி சொல்றான், சாபிக்கு விரைந்து வாருங்கள், இலா மக்பிரத்தும் மின் ரப்பியும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கு விரையுங்கள், ஓ ஜன்னத்தின் சொர்க்கத்துக்கு விரையுங்கள், அருள்முகாக்க அருள் சமாய் வல்லர், அது வானத்தினுடைய அகலமும் பூமியுடைய அகலத்தையும் கொண்டதாக இருக்கும், அது போன்றதாக இருக்கும் என்று அல்லாஹ் 57:21 சொல்லி காட்டுறான். இது ஒரு முக்கியமான அம்சம். அது போக அங்க இது வரைக்கும் உங்களுக்கு கட்டிடத்தை பற்றி சொல்லியா காண, வீட்டை திண்டு சாஞ்சிருப்பாங்க, பணியாற்றுவாங்க, சொர்க்கச்சோலைகள் இருப்பாங்கிறதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. வீடு வாசலா இருக்குமா, ரூம்லாம் இருக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஐயோ இருக்குங்கிறான்ல. வாதல்லாஹுல் அல் முமினீன உல் முமினாத், முமினான ஆண்களுக்கும் முமினான பெண்களுக்கும் எல்லாம் வாக்களிக்கிறான். ஜன்னாத்தின் சொர்க்கச்சோலைகளை வாக்களிக்கிறான். தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஓ மதாய்கினு தையிபா, தூய்மையான வீடுகளும் உண்டு. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பங்களா, அரண்மனை, அதுதானே வீடு தானே எல்லா பிரச்சனையா இருக்கு. ஆளுக்கு ஒரு வீடு மேல கட்டிட்டு போக வேண்டியதில்லை. மத்தாய்க்கினு கையிபா, கையிபான தூய்மையான வீடுகளும் இருக்குன்னு சொல்லி 9:22 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 61:12 அல்லா சொல்லி காட்டுறான். எகதிர்களுக்கும் தோபக்கும் நீங்கள் நல்ல இடம் நடந்தால் உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான். இதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகளிலே உங்களை நுழைய செய்வான். ஓ மத்தாய்க்கினு கையிபா, கையிபான தூய்மையான குடியிருப்பு தலங்களும் இருக்கிறது. இவ குடியிருப்புகள்னு சொல்லி போடுறான். 61:12 29:58 மாளிகை என்று சொல்றான். 23:58 உள்ளதையும் ஆனனும் நம்பிக்கை கொண்டு அமிலு தாலிகாத்தி நற்கரபங்கள் யார் செய்கிறார்களோ லனு பவ்வி அன்னகும் மினல் ஜன்னத்தி உரப்பா, அவர்களை சொர்க்கத்திலே நல்ல உயரமான அரண்மனைகளிலே மாளிகைகளிலே நாம் அவர்களை தங்க வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய அரண்மனை அந்த வீடுகள் போடுறாங்க இல்லைங்க, தோட்டத்தோட உள்ள வீடு போடுறான் பத்தியில, ஒரு வீடு சுத்தி தோட்டங்கள், தண்ணி அழகான சுவையான தண்ணீர், அதுக்கு தானே முத்துக்காரர்கள் ஓடுறா. இங்க இருக்கிற பெரிய பெரிய சென்னையில இருக்கிற பெரிய பெரிய பணக்காரன்லாம் முட்டுக்காட்டுல போய் உருவாங்கிறான். அந்த கடற்கரை காத்தும் அந்த பெரிய இடம் கிடைக்கிறதும் அதுல வேணுங்கிற தோட்டம் வச்சுக்கிறது, தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பங்களா. இதே அவனுக்கு பயங்கரமா இருக்குத. இவனுக்கு பிரம்மாண்டமா அந்த மாதிரி தோட்டங்களை போட்டு எந்த கனி மேல கிடைக்கும், எந்த காய் மேல கிடைக்கும்,
எப்ப பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அது போக வந்து சட்டை இருந்து வேட்டில இருந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். பாத்திரத்துல இருந்து பந்தத்துல இருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்கணும். அதெல்லாம் கிடைக்குங்கிறான். ரொம்ப பெரிய இன்பமா எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு முக்கியமான இன்பம். 29:58 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது போக அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒருத்தர் காணிக்கையும் கொடுக்குறோம்ல, காணிக்க ஒருத்தருக்கு சந்திக்க போறாமே வாங்கிட்டு போடுவோம் இல்லைங்க. ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கல்ல, வெறுங்கி வச்சுட்டு போக முடியுமா? எந்த வீட்டுக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும் சரி, சும்மா ஒரு பிறன்லியா பார்க்க போனாலும் சரி, ஒரு நோயாளியை சந்திக்க போனாலும் சரி, என்னத்தையாவது ஒரு கொஞ்சமே தாத்துக்கிட்டே வாங்கிட்டு போகணுமா இல்லையா? வீட்டுல பிள்ளைங்க பிஸ்கெட்டா வாங்கிட்டு போறோமா இல்லையா? அப்ப நம்ம ஒருத்தர் பார்க்க அங்கிருந்து வாங்கிட்டு போறது எல்லாம் நேரத்தெல்லாம் கிடைக்குது. அதையெல்லாம் சொல்லி காட்டுறான். அங்க ஒருவருக்கு ஒருவர் என்னத்தை காணிக்க கொடுப்பாங்க. ஒரு பார்க்க போனார்கள். ஆனால் அங்க காணிக்கை இல்லைங்கிறது இருக்க, அது ஒரு பெரிய இன்பம். காணிக்கை இருக்குனாலே ஒரு குறைவு இருக்குன்னு அர்த்தம்ங்க. உங்க பிஸ்கெட் எதிர்பார்த்து உட்காந்துருக்கான்னா வீக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு எதிர்பார்க்கறான்னா சரியில்லைன்னு அர்த்தம். பரவாயில்ல குறை சொல்றான்ல, அதை போல இந்த மாதிரி 1000 மாத்திருக்கான்னு சொன்னா அதான் இன்பம். அப்ப அங்க வந்து காணிக்கை வந்து சலாம் மட்டும்தாங்க வரல. அங்க காணிக்கை என்ன? சலாம் தான். அதெல்லாம் நினைக்கும் தாண்டி அல்லா தாண்டி பெறட்டும், அல்லாவுடைய தாண்டி உண்டாகட்டும் என்பதை தவிர யாரும் யாருக்கும் எந்த காணிக்கையும் கொடுக்க தேவையில்லை. யாரும் வருவாங்க, நினைச்சது எல்லாத்தையும் கிடைக்குது அப்படின்னு சொல்றான். ஒதுகில் அல்லது நாமனும் அமிலு சாலியாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் ஜன்னாத்தின் சொர்க்க சோலைகள்ல செலுத்தப்படுவார்கள். தஜ்ரீமின் தஹ்தீல் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதன ஃபீஹா, அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் சொல்லிட்டு தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், அதுல அவர்களுக்குரிய காணிக்கை தலாம் மட்டும்தான். காணிக்கைனால என்ன, ஒரு ஆளை கொண்டு பார்க்க போனா சலாம் வரைக்கும் அதே போதும் அவருக்கு. ஏன் அதை வாங்கிட்டு வரல, இது வாங்கிட்டு வரல, இன்னும் வாங்கிட்டு வர இருக்குதா, நீ என்ன வாங்கிட்டு வரதுங்கிற? யாருக்கு போனாலும் அதை தொழில் இருக்குது. எதுவும் வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்காது. அதுவே இன்னைக்கு மொய் கொடுக்கலன்னா கல்யாணங்கள்ல, கல்யாணத்துக்கு போய் தின்னுட்டு வேண்டாமே, இங்க நான் அவன் கல்யாணத்துக்கு அதை வாங்கி கொடுத்தேன், என் கல்யாணத்துக்கு சும்மா தின்ட்டு போய் தான் சொல்றாங்களா இல்லையா? எதிர்பார்க்கறான். இந்த மாதிரி இந்த மொய்யல் ஒரு விளையாட்டம் இருக்கக்கூடாது. அதாவது சும்மா அனுப்பிடும். ஒன்னு வந்தீங்கன்னா இக்கிலாசோட ஒன்னு எதிர்பார்ப்பான். ஒரு நினைவு ஒரு சந்தோஷம். அதான் இருக்கீங்களா, எத்தையும் எதிர்பார்க்கல இல்ல. அந்த எதிர்பார்க்காத ஒரு சலாத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத ஒரு உலகம் அப்படிங்கறதுக்காக அல்ல திண்டு காட்டுக்கிறான். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாளைக்கு வெளுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அங்க வந்து வானவர்கள் காவலாளர்கள் இருப்பாங்க, உள்ள மலக்குகள் எல்லாம் காவலுக்கு போட்டிருப்பான. அந்த காவலர்களுக்கு காவலகம் ஹதுமத்துமா, காவலர்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, திவித்தும் சோமா இருக்கிறீங்களா, பொதுக்குழுவா காலிதீன், நிரந்தரமாக நுழையுங்கள் வரவேற்பு சலாம் ஆரம்பிக்கும். உள்ள போகும்பொழுது திறந்த வீட்டுல 4 மேலாம் போக முடியாது. அவங்க வாக்குகள் வாங்க, தன்னா இருக்கல சமா இருக்காங்க, உங்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம், உள்ள வாங்க என்று கூட்டிட்டு போவாங்க. ஆரம்பமே சலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ளக்கூடியவரும் சலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 10:10 சொல்றான், தாவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம். அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற காணிக்க, அல்லாஹ்ட்ட செய்யற பிரார்த்தனை, ரெண்டையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அங்க என்ன துவா செய்வோம்? துவாவே கிடையாது. எந்த துவா குறைக்க வரணும். துவா எப்படி செய்யறோம்? சொர்க்கத்தை கொடுங்கிறது துவா செய்யறோம், அது கொடுத்தாச்சு. நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு துவா செய்யறோம், காப்பாற்றியாச்சு. சோறு வேணும், கஞ்சி வேணும், அது வேணும், ஏன் துவா செய்யணும், கிடைச்சாச்சு. என்னதுக்கு துவா செய்யறது? ஒரு துவா பாகாகும். அங்க அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம மட்டும்தான். யாரெல்லாம் நீ தூய்மையானவன், அவ்வளவுதான், கேட்கறதே கிடையாது. 5 ஒண்ணு துவா என்ன? அல்லாஹ் புகழ்றது மட்டும்தான் துவா. எல்லாம் கிடைச்சிக்கிட்டு மகன்னு கேட்க போறேங்க, எனக்கு பிள்ளை ஒரு குட்டி கூட கேட்க போறீங்க, ஒண்ணும் கேட்க போறது இல்ல, எல்லாம் கிடைச்சதுனால அங்க அவர்களுடைய பிரார்த்தனை என்ன இருக்குன்னு கேட்டா சுப்ஹானக்கல்லாஹும்ம, இறைவா நீ எவ்வளவு தூய்மையானவன், அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே பேச மாட்டோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதே கிடையாது, கேட்க தேவையும் கிடையாது. சுப்ஹானக்கல்லாஹும்ம, அங்கே அவர்களுடைய பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம தான். ஐயத்துக்கும் ஃபீஹா சலாம், அதுல அவர்களுடைய காணிக்கை சலாம் தான். சரி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ஆரம்பிப்பாங்க, முடிக்கணும்ல துவாவை. ஒரு துவா ஓதுனா முடிக்கிறோம்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். ஆகிரு தாவாகும், அவருடைய துவாவை முடிக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இடையில என்ன இருக்காங்க, அல்லாஹ்வுடைய துவாத்தை நினைக்கும் போதெல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கிறது, அவ்வளவுதான். யாரு தூய்மையானவன், உனக்கே எல்லாம் அல்லாஹ்வுடைய எல்லா புகழும். பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம, அதாவது எதுக்கு எல்லாம் சொல்றான்னா, நீ கேட்க தேவை இருக்காதுமா. எதுக்கு இது வந்து ஒரு விளையாட்டு நினைக்கூடாது. எதுக்கு எல்லாம் சொல்றான்னு கேட்டா, அங்க ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து, நல்லா இது கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி தான் நல்லா இருக்குமே, ஒரு தலைவாணி கூட கொடுத்தா நல்லா இருக்குமே,
இப்படின்னு வந்து இந்த கறிக்கு பேர் அந்த கறி விடுவேன், ஆப்பிள் பிடிக்கல திராட்சை விடுவேன், இதெல்லாம் இருக்காது. நீ நினைச்சா வந்துடும், அவ்வளவுதான். ஆப்பிள் பிடிக்கல திராட்சை நினைக்கிறீங்க முகத்தோடு வந்துட போதும். அப்ப வந்து கேட்க வேலை இருக்காதுங்கிறது பாருங்க, அது பெரிய பாக்கியம். அதுக்கு அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் செய்யற பிரார்த்தனை ஒன்றும் இருக்காது என்பதை இப்படி அல்லாஹ் சொல்றான். அங்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது என்பது எப்படி சொல்றான்னா, சுபானக்கல்லாகுமோ என்று ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் முடிச்சு விடுவார்கள். இனா அவர்களுடைய துவா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இதுல ஏதாவது இருப்பிட்டு இருக்கான், இது இல்லாத ஒன்று ஒருத்தர் டேஸ்ட் இருக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கு என்ன வச்சிருக்கேன், அந்த கம்ப்யூட்டர் பாவத்தா அந்த ஒரு இங்க பார்த்துட்டு கம்ப்யூட்டர் தான் நல்லா இருக்குமே. அது எத்தனை விஷயங்கள் உலகத்துல வரும். அதையெல்லாம் அன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டருக்கு என்னன்னு வைங்க, அந்த மக்கள் குறைந்து போயிருவாங்க. கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்பாங்க சகாபாக்கள்லாம். அது சொல்ல இயலாது. அந்த மக்கள் 14 நூற்றாண்டு பெரியாம போயிருக்கு குரான். அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிவிட்டான்னா, இது மட்டும்தான் இல்லப்பா, இன்னும் மனசு வரும்போது எவ்வளவோ இருக்கும். காலத்துக்கு காலம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை விருப்பங்கள் உனக்கெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது விடுபட்டு இருந்தா, இதை தவிர உனக்கு எது இன்பம் நினைக்கிறியோ அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா, அது வரிசையா இல்ல அடிக்கிறான் பாருங்க. 16:31 சொல்றான், லகும் பீஹா மாயசாவும், அதுல அவர்கள் நாடியதெல்லாம் கிடைக்கும். அடிச்சு விட்டான். இதெல்லாம் வேற ஏதாவது விரும்புறியா இந்த வாங்கிக்கிறான்ல. அப்ப லகும் பீஹா மாயசாவும் 16:31 அப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 42:21 சொல்றான், லகும் மாயசாவும் ஐந்த ரப்பிஹிம், அவர்கள் நாடியதெல்லாம் இறைவனிடத்துல அவர்களுக்காக இருக்கிறது, நாடியதெல்லாம் கிடைக்கின்றான். அதே மாதிரி 25:16 லகும் பீஹா மாயசாவும், அவர்கள் நாடியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அதே வாசகத்தை சொல்லி காட்டுகிறான். 43:71 ஒபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுசு, அதுல அவர்களுடைய மனம் வந்து ஆசைப்படக்கூடியதெல்லாம் இருக்கிறது. தலுதுல் ஐயுனு, கண்கள் இன்பம் அடையக்கூடியதெல்லாம் இருக்கிறது. போ அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ ஆசைப்படுறதெல்லாம் அங்க இருக்கு சொர்க்கத்துக்குள்ள. எதெல்லாம் ஆசைப்படுறது அதெல்லாம் இருக்குது. எதெல்லாம் பார்த்தோம் கண்ணு இன்பம் அடையுமோ அதெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி போறான். 43:71 அதே மாதிரி 41:31 சொல்றான், வலக்கும் பீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் பீஹா மா தத்தவூன், உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் தரப்படும், நீங்கள் கேட்டதெல்லாம் தரப்படும். கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். என்ன பாக்கியம், கேட்டதும் கிடைச்சிருது, நினைத்ததும் கிடைக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறான். இது போக அந்த சொர்க்கத்துல கிடைக்கிறதுல முக்கியமான பானங்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது மதுபானம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான், தேன் கிடைக்கும் எல்லாம் சொல்றான், பால் கிடைக்கும் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் நல்ல நல்ல சாமாங்க. ஆனா மதுபானம் என்ன மதுபானம்னா மைனஸ் போதை, போதை இல்லாத மதுபானம் கிடைக்கும். மதுபானம் பேரு, ஆனா என்ன பேரு அது போதை இருக்காதுங்கிறான் அல்லாஹ் 47:15 சொல்லி காட்டுகிறான். மகருள் ஜன்னத்தில் ஒய்தல் முத்தக்கூன், முத்தகீன்கள் இறைவேற்றம் உடையவர்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த சொர்க்கத்திற்கு உதாரணம் என்னன்னு கேட்டா அதெல்லாம் 6 வரைக்கும் சொல்லிடுறான். அதுல சொல்லி காட்டுகிறான், அன்ஹாரும் மாயின், தண்ணீரால் ஆறு ஓடிக்கும், நீரை கொண்டு ஆறு ஓடும். அன்ஹாரும் லபனின், பால் ஆறும் ஓடும் சொல்றாங்க. பால் ஓடும், ஆனா பால் அவன கெட்டு போயிருமே, வாங்கி வச்ச வீணா போயிருதுங்க. காலைல வாங்கினமா சாயந்தரம் யூஸ் பண்ண முடியுதா, அது கெட்டு போயிருங்கிற சயின்ஸையும் சேர்த்தல்லா சொல்றான். லம் எத்தகையர் தாமுகு, அதனுடைய சுவை கெடாவே பால் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ வாங்கி வச்ச பால் கெட்டு போயிருப்பா. இந்த காலத்துல எல்லாம் பாலை கறந்து வச்சு விற்கிற காலம் செட்டு போய் உணர்றோம். அவ காலத்துல வழங்க முடியாது, அப்பப்ப கறந்து குடிச்சிட்டு போயிருவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, சுவை கெடாத பால் அரசியலும் இருக்கிறது. வான்ஹாரின் ஹம்ரின், மதியாரும் அங்கே ஓடுகிறது. லதத்தல் ஷார்பி, குடிப்பவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மதியாரும் ஓடுகிறது. வான்ஹாரும் அத்தலின் முசப்பா, தூய்மையான தேனாறுகளும் ஓடுகிறது. இதெல்லாம் பெரிய அதிசயமே கிடையாது. அவனுக்கு வேணுங்கிறா பால் வந்தா இருக்கு, குடிச்சிக்கிற வேண்டியதான். போய் தண்ணியை போய் ஆத்துல குடிக்கிற மாதிரி பால் குடிக்க ஆசைப்பட்டோம்னா போய் அங்கே ஜக்கு வச்சிருக்கேன் எடுத்து குடிச்சிட்டு வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். ஏன் தெரியாது குடிக்க வேண்டியதுதான். இப்படி எல்லாம் எல்லா தரன்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான நகைகள் கிடைக்கிறது, குடிக்கிற பானங்கள் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விதமான பானங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கான். இது போக இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஏங்கிற நமக்கு புரியல. அதாவது இந்த பானங்களை சொல்லும் பொழுது நேற்று கூட நான் சொல்லி காட்டினேன். 2 விஷயத்தை எல்லாம் சொல்றான். ஒண்ணு இஞ்சியுடைய சுவையுடைய பானம் கிடைக்குங்கிறான். இன்னொரு பானத்தை சொல்லி காட்டுகிறான், மிகாஜிஹா காப்பூரா. காப்பூர்னா கற்பூரம். இந்த கற்பூரம் சுவை கொண்ட ஒரு பானம் அவருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறான். இந்த கற்பூரத்தை இஞ்சியை ஆராய்ச்சி பண்ணான்னு வைங்க, இந்த உலகத்திலேயே
எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். இந்த இல்லாத இயேசு கூட மறந்து இருந்தால் இருக்கலாம். அல்லாஹ் வந்து அதை பெருசா திறப்பித்து ஒன்றை சொல்கிறான் என்றால் என்னமோ வச்சிருப்பான். கற்பூரத்தை கலந்த ஒரு மதுரமான பானம் தரப்படுங்கிறான். இஞ்சி கலந்த வெந்தபீலையும் காப்புரையும் எல்லாம் செய்யறான். மற்றதெல்லாம் நமக்கு இன்பமா தெரியுது. நம்மளுக்கே இன்பமா தெரியாத பாத்தீங்கன்னா இந்த இஞ்சியையும் கற்பூரத்தையும் சொல்றான். கற்பூரம் தெரியும்ல, கற்பூரம் சூடம்பிகள்ல தான் கற்பூரம். அந்த கற்பூரம் அந்த சூடங்க இந்த மாதிரி இருக்கும். சூடம் கூட லட்டுல சேர்க்கிறாங்க, அப்பதான் நல்லா இருக்குது. லட்டுல சூட அந்த கற்பூரம் கலந்தாத்தான் அந்த லட்டு டேஸ்டே கிடைக்கும். அது கலக்கும் போது டேஸ்ட் இருக்குதான் செய்யுது. அல்லாஹ் வந்து வேற என்னத்துக்கு சொல்றாங்க வளங்களை, அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், உலவுக்கு பிறகு கடைசியா மூமின்கள் அந்த காதிர்களை பார்த்து இன்றைய தினம் சிரிப்பார்கள். இல்லடா பயங்கரமா பந்தப்பட்டு இல்ல, இப்ப பாரு இதை பாரு என்று ஆமனோ மினல் குஃபாரி லஹகூன், இன்றைய தினத்தில் தான் மூமின்கள் காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான் 83, 34. இப்படி ஏராளமான பாக்கியங்களை சொர்க்க சோலைகள்ல அல்லாஹ் அமைச்சிருக்கான். இந்த சொர்க்கத்துக்காக நம்ம ஆசைப்பட வேண்டும். இந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதை விட நரகத்துக்கு பயப்படணும். சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதுனா நீங்க சந்தோஷமா கேட்டீங்க. நரகம்ங்கிறதுல அல்லாஹ் என்னென்ன மாதிரி அவ்வளவு பெரிய ரஹ்மான் அள்ளி தந்தவன் தப்பு பண்ணிட்டு பாஸ் மார்க்கு கூட வாங்காம வந்தால் என்ன செய்வேங்கிறத விசாரிக்கிறான். அதுதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து முழுக்க முழுக்க நரகத்துல இருக்கிற தண்டனைகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.